தேசத்திற்கு எதிராகவும் தேசத்திற்கு எதிராக கருத்துக்கள் கூறினாலும் அது ஒரு தேச துரோகம் தான். நான் என்னதான் எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, அதனை காரணம் காட்டி நான் வந்து தேசத்திற்கு எதிராக என்ன வேணாம் எழுத வேண்டும் அப்படி சொன்னாலும் தேச துரோகம் தான். அது எதிர பார்த்தீங்கன்னா இந்த வயர் பத்திரிகை, இந்த வயர் பத்திரிகையில் இருக்கக்கூடிய சித்தார்த் வரதராஜன் மற்றும் கரண் தப்பருக்கு வந்து அஸ்ஸாம் குற்றப்பிரிவு போலீசார் ஒரு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. நீங்க வந்து ஆகஸ்ட் 22 நீங்க கவுஹாத்தி போலீஸ் ஸ்டேஷன் வந்து தகுந்த விளக்கம் தரணும் அப்படின்ட்டு அந்த இது உங்க தொடர்பாக வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த சம்மன் வந்தவன தொடர்பாக வந்து உச்சநீதிமன்றத்தில் நாடி அவங்க வந்து இடைக்கால ஜாமீன் வாங்கிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்கு. பட் இந்த இவங்க மேல என்ன வழக்கு போட்டிருக்குன்னா பாரதிய BNS 152, அதாவது இந்திய ஒற்றுமை ஒருமைப்பாடுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுத்திருக்காரு பிஜேபி சேர்ந்த ஒரு நபர். என்ன காரணம்னா இந்த வயர்ல வந்து பஹல்காம் தாக்குதலை பற்றியும் ஆபரேஷன் பற்றியும் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக கட்டுரைகள் எழுதப்பட்டு வந்திருந்ததுன்னா அது வெளிநாட்டிற்கு ஆதரவாக எழுதப்பட்டிருந்ததுன்னா அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இது ஒன்று இருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுல டெக்னிக்கலா என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து சம்மன் வந்து எதுவரை அது ஒரு எஃப்ஐஆர் காப்பி வரல, அதன் காரணமாக வந்து எஃப்ஐஆர் காப்பி வந்தால் நாங்கள் வந்து ஆன்லைன்லேயோ நேர்லேயோ வந்து நாங்கள் வந்து ஆஜராக தயாராக இருக்கோம்னு சொல்லி டெக்னிக்கல் பாயிண்டாக வச்சு தப்பிச்சிட்டு இருக்காங்க. இந்நிலையில வந்து இவர்களுக்கு ஆதரவாக வந்து பல்வேறு கட்சிகள் சார்ந்த நபர்கள் வந்து குரல் கொடுக்கிறார்கள், இது பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கக்கூடியது அப்படின்றது. என்னதான் சில பொதுமக்கள் சார்பாக என்ன சொல்றாங்கன்னா பத்திரிகை சுதந்திரம் பேர்ல வந்து தேச துரோகத்தை ஆதரிக்க முடியாது அப்படின்னு தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஜேர்னலிசம் என்பதை வந்து ஒரு முகமூடியாக இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டு தேச துரோகம் செய்வதற்கான ஒரு இம்யூனிட்டியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. உதாரணத்துக்கு மணவாளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய IREL, இந்தியன் ரேர் எர்த்ஸ் லிமிடெட், அதுல வந்து அது வந்து ப்ரொடெக்டட் ஏரியா, அதாவது ப்ரோஹிபிட்டட் ஏரியா, பாதுகாக்கப்பட்ட பகுதி. அப்ப அந்த இடத்துல போயிட்டு 2 பிரெஞ்சுக்காரன் அங்க வந்து போட்டோ எடுக்கிறாங்க. அப்ப அந்த போட்டோ எடுத்ததுக்கும் போது அவர்கள் மேல ஆக்ஷன் எடுக்கப்படும் பொழுது அவர்களை தப்ப வைக்க உதவியது என்றாம். அப்ப ஏண்டா தப்ப வைக்க உதவினீங்க, இந்த மாதிரி அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னும் போது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக, பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி என்ன இந்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம் எல்லாம் இப்ப கூட்டி இப்ப பெரிய பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துறாங்க. இது உடனே ஒரு பெரிய பிரச்சனையா உலகம் முழுக்க அதை வந்து ஹைலைட் பண்றான். அப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா, ஒரு ரேரஸ்ட் மினரல் லிமிடெட் ஒரு ரிசர்ச் ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருக்கும் பொழுது அங்க வந்து நான் என்ன தப்பு பண்ணாலும், என்ன நான் போட்டோ எடுத்தாலும் அதை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சா கூட நான் வந்து எதுவும் பண்ணக்கூடாது, ஏன்னா அது பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிரஸ் உரிமை அப்படிங்கிறதுக்காக, ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் அப்படிங்கிறதுக்காக உங்களை வந்து எந்த ஒரு சட்டமும் கட்டுப்படுத்தாதா? அதன் பேர்ல நீங்க என்ன வேணா தேச துரோகம் செய்யறதுக்கு உங்களுக்கு ஏதாவது உரிமை தனியா வழங்கப்பட்டிருக்கா அப்படிங்கக்கூடிய கேள்விதான் நமக்கு எழுதுது. இந்த வயர் அன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறது யாரு? சித்தார்த் வரதராஜன். இந்த சித்தார்த் வரதராஜன் ஏதோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த ஒரு கட்டுரையினால மட்டும் இவர் வந்து இந்த தப்பை வந்து செய்யல, இவர் தொடர்ந்து இந்த தப்பை தான் செய்து கொண்டு வருகிறார். இவர் ஏற்கனவே இந்து பத்திரிகையில இருந்து வெளியில வந்தவர், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, பல ஆர்டிக்கல் இந்த மாதிரி தான் அவர் தொடர்ந்து எழுதி கொண்டு வருகிறார் என்பதையும் நான் பார்க்கிறேன். எப்பயோ இவரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டியவர், என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயோ அந்த பத்திரிகை தடை செய்யப்பட்டிருக்க வேண்டிய ஒரு பத்திரிகை. ஒரு நாட்டிற்கு எதிராக வெளிநாட்டு அஜெண்டாக்காக வேலை செய்யக்கூடிய பத்திரிகைகள் எதற்காக நம்ம நாட்டுல இருக்கணும்? முதல்ல அதை யோசிச்சு பாருங்க. இதுக்கு இன்னைக்கு ஆதரவாக இங்க இருக்காரு, இந்த மதுரையில ஒரு வெங்கடேசன் ஒருத்தர் கூவிட்டு இருக்காரு, கம்யூனிஸ்டுக்காரரு, அவர் இதுக்கு ஆதரவா இன்னைக்கு பேசியிருக்காருங்க. கம்யூனிசம் பத்திரிகை, இவரும் கம்யூனிசம். இவங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள் நீங்க பாருங்க. இவர் பொய், அதாவது நல்லா எப்படி இந்த கூட்டு சேர்வை நல்லா பார்க்கணும். இந்த சு வெங்கடேசன் கூடிய ஆளு எப்பொழுதுமே பொய்யான விஷயங்களை தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இது பாத்தீங்கன்னா மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பொய்யா சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கிருந்து மண்டையிலேயே அடிக்கும். இது அடிக்கடி நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்ப என்னடா கதை அப்படின்னு பார்த்தா, இப்ப இன்னொரு பொய்யார் யாரு? இந்த சித்தார்த் வரதராஜன் இன்னொரு பொய் சொல்லக்கூடியவர். அப்ப இந்த 2 பொய்களும் சேர்ந்து சைனா கிட்ட இருந்து காசு வாங்கினாங்கன்னா ஏன்னா இப்ப ஹிந்து பத்திரிகை பார்த்தீங்கன்னா சைனானுடைய ரிபப்ளிக் டேக்கு ஃபுல் பேஜில் வந்து ஆடெல்லாம் போட்டாங்க. அவனும் சைனா கிட்ட இருந்து வாங்குறவன் தான். அப்போ இந்த 3 எல்லாம் எப்படி ஒன்றா சேர்ந்துருக்கு பாருங்க. இங்கே வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கி திங்கக்கூடிய இவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இங்கே கூவி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அதுவும் இதில் முக்கியமாக இந்த அஸ்ஸாமில் வந்து ஒரு வழக்கு இன்னைக்கு அங்கே இருக்கிற ஒரு பிஜேபிக்காரர் அந்த வழக்கையை போட்டிருக்கார். நல்லா நீங்கள் பார்க்கணும். இந்த வயர் பத்திரிகையில் ஆபரேஷன் சிந்தூர் முடிந்த உடனே, அதாவது பஹல்காம் டெரர் அட்டாக்கு அப்புறமே நடந்த விஷயங்களை அனைத்தையும் வைத்துக்கொண்டு தொடர்ந்து நாட்டிற்கு எதிராக ஒரு ஆர்டிக்கலை தொடர்ந்து எழுதுறார்.
அந்த ஆர்டிகல் அத்தனையுமே நம்மளுடைய இராணுவத்தை டீகிரேட் பண்ற மாதிரியும் மக்கள்ல அந்த, அதாவது ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலையெல்லாம் நம்பிக்கை இழந்து போகிற மாதிரி நம்ம செய்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல அந்த ஒரு மொமெண்ட், ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நாடு இருக்கக்கூடிய அந்த பதட்டமான ஒரு சூழ்நிலை, அந்த பதட்டமான சூழ்நிலையில ஒரு நம்பிக்கை இழப்பை நம்ம மக்களிடத்தில் ஏற்படுத்தினால் எப்படி ஒரு இன்ஸ்டெபிலிட்டி நாட்டில் ஏற்படும். அதை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில தான் இவர் இறங்கியிருக்கார். ஏன்னா எதிரி நாட்டை, ஒரு நாடு நம்ம நாட்டை நீங்க வந்து எப்பேற்பட்டவனா இருந்தாலும், நம்ம நாடு தோத்து கொண்டே இருந்தாலும் கூட நம்ம நாடு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம நாடு ஜெயிக்கிறதுக்கான நம்பிக்கையை ஊட்டக்கூடியவன் தான் அந்த நாட்டினுடைய உண்மையான குடிமகனாக இருக்க முடியும். ஆனா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது என்ன? இந்த நாட்டில் நிச்சயமாக நம்ம இராணுவம் மிகப்பெரிய அளவுல வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இராணுவத்துக்குமே அந்த நம்பிக்கையை இழக்க செய்யக்கூடிய வகையில நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு இவரு? பாகிஸ்தான் ஸ்மார்ட்டர் நம்மளை விட அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க யார வந்து நீங்க வந்து எதிரி நாட்டுக்காக வேலை பார்க்கக்கூடியவங்க எதற்கு இங்க இருக்கணும்? அவர்களுக்கு இங்க பத்திரிகை நடத்துறதுக்கு என்ன உரிமை முதல்ல இங்க இருக்கிறது? அப்பேற்பட்டவர்களுடைய பத்திரிகை எதுக்காக இந்தியாவில் அலோவ் பண்ணணும்? அப்ப அவங்களுக்கு சம்மன் அனுப்பாம வேற என்ன செய்ய முடியும்? இன்னும் சொல்ல போனா அவங்களாம் கைது செய்திருக்கப்பட்டிருக்க வேண்டியவர்கள். பாகிஸ்தான்காரங்க கிட்ட கேட்கிறான், ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதுங்கிறது எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுட்டி காட்டுக்கிறது இந்த வயர் பத்திரிக்கையும் இந்த ஹிந்து பத்திரிகையில வெளியான கட்டுரையும் மீது. அப்ப யாருக்கு நீங்க எதை ஃபீடு பண்றீங்க? அதுவும் ஒரு ஆர்டிக்கிள் இல்ல, 2 ஆர்டிக்கிள் இல்ல, தொடர்ந்து என்னென்ன ஆர்டிக்கல்ல என்னென்ன எழுதியிருக்காங்கிறத முதற்கொண்டு அந்த எஃப்ஐஆர்ல மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கார். ஒரு ஆர்டிக்கல் பேரும் போட்டு இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. கரண் தப்பார் நமக்கு எப்படி அவர் எப்பேற்பட்டவர்னு தெரியும் நமக்கு கரண் தப்பாரை பத்தி. அதே இது வேற, இதுல வேற ஒரு பிரச்சாரம் வேற. கரண் தப்பாருடைய இன்டர்வியூல வந்து மோடி வந்து பயந்து ஓடி விட்டார், அங்க தண்ணி வாங்கி குடிச்சிட்டு பயந்து போயிட்டார். எஸ், தண்ணி வாங்கி குடிச்சார். அவர் பயந்து ஓடினாரா? அவர் என்ன சொல்லிட்டு போனார், நீ கேட்ட கேள்வியை தான்டா கேட்கிற, உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது போடான்ட்டு போனார். அதே கரண் தப்பாரு ஜெயலலிதா என்ன எப்படி திருப்பி அடிச்சாங்கிற கதை இருக்கு. அதை திருப்பி எப்படி அவமானப்பட்டு இந்த கரண் தப்பார் போனார் அப்படிங்கிற கதையும் இருக்கு. அது ஜெயலலிதா பாதியில போயிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசினது நம்ம பார்த்துருக்கோம். ஆக மொத்தம் இவங்களுக்கு அதான் அதுக்கப்புறத்துல இருந்து மோடி பேட்டியே விரும்புறது இல்லையா. எவன் சொன்னான்? எங்க அப்படியே இருக்காரு. சரி, அன்னைக்கு கரண் தப்பார் மோடி அப்படி பண்ணதுக்காக அவர் இப்ப பழி வாங்குறாராம். ஏன்டா லூசு பயல, அவர் வந்து குஜராத்ல சீஃப் மினிஸ்டரா இருந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகி இதுவே இப்ப இத்தனை வருஷம் ஓடி போச்சு. பண்ணணும்னா அவர் அன்னைக்கே பண்ணிருக்கலாமே. எப்படி எல்லாம் கதைகளை திருத்தி சொல்றது அப்படிங்கறத இதெல்லாம் தான். இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன, இவ்வளவு பேச்சு பேசி இதுக்கு வந்து எங்களுடைய பத்திரிகை சுதந்திரம் போச்சு அப்படின்னு இவங்க கத்திட்டு இருக்கிறாங்களே, இதே போல அர்னாப் கோஸ்வாமிக்கு என்ன நடந்தது? அப்ப எங்க போனாங்க இவங்க எல்லாரும்? அப்பெல்லாம் யாரும் பத்திரிகை சுதந்திரம் பேசவே இல்லையே. அப்ப அர்னாப் கோஸ்வாமி நீங்க வந்து அடிக்கல, அவ்வளவுதான். அவர் என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணீங்க? இதே அர்னாப் கோஸ்வாமிய இதே விஷயங்களை என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணாரு? என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்டுடைய ஊழல்களை எல்லாம் அமல்படுத்தினாரு. நீங்க செஞ்ச அயோக்கியத்தனங்களை எல்லாம் வெளியில கொண்டு வந்தாரு. அப்ப நீங்க அதே அர்னாப் கோஸ்வாமி நீங்க அவ்வளவு டார்ச்சர் பண்ணீங்களே. சரி, ஆம் ஆத்மி கட்சி இருக்கும் பொழுது அங்க என்ன நடந்தது? அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு இதே போல எக்ஸ்போஸ் பண்ண ஒரு பத்திரிக்கையாளரை ஓட விரட்டியில நீங்க போய் பிடிச்சிட்டு வந்தீங்க. அப்ப அன்னைக்கெல்லாம் ஏன் பேசல இந்த ஜேர்னலிசம் பத்தி? ஆக மொத்தம் என்ன இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டிற்கு எதிராக தேச துரோகத்தை பத்தின கருத்துக்களையே எழுதுனா கூட பத்திரிகையாளர் அப்படின்னு சொன்னா, நீங்க இன்னைக்கு பாருங்க, சுப்ரீம் கோர்ட்டும் கூட இவங்களுக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி இன்னைக்கு கொடுத்துருக்கு, கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அஸ்ஸாம் அரசு இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. நீ தேசத்துக்கு எதிரான கருத்துக்களை நீ சொன்ன, நாடு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும்போது அந்த நாட்டு மக்களை நம்பிக்கையில செய்து ஒரு குழப்பத்தை உண்டாக்குவதற்கான நீ வேலைகளை நீ செய்தாய், அதனால நான் கண்டிப்பா சம்மன் அனுப்புவேன் அப்படின்னு இன்னைக்கு அவங்க சொல்றாங்க. உடனே இவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அதுக்கு எதிராக இப்ப கத்திட்டு இருக்காங்க. இதுதான் அதுல நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். அதனால ஒரு விஷயம் நமக்கு நல்லா பார்க்கணும். பல நாடுகள்ல வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரஸ், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜேர்னல்ஸ் அதை வந்து கைப்பற்றிட்டு, வெளிநாட்டுக்காரங்க அதை கைப்பற்றி கொண்டு அதுல வந்து இவங்க ஊடுருவி இந்த மாதிரியான பொய்யான கருத்துக்களை அங்க புகுத்தி அந்த நாட்டுக்குள்ளார மிகப்பெரிய
கலவரங்கள் குழப்பங்களை ஏற்படுத்துறதெல்லாம் நம்ம வரலாறுகள்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பல நாடுகளில் நடந்துட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். அதே விஷயங்கள் நம்ம நாடுகளிலும் நடக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இவர்கள் இந்த முயற்சிகளை செய்து வருகிறார். ஏற்கனவே ரஃபேல் விமானம் நம் நாட்டுக்கு எவ்வளவோ சீக்கிரமா வந்திருக்க வேண்டியது. ஆனா அதை பத்தி தேவையான பொய்யான தகவல்களை சொல்லி ரஃபேல் வரவிடாம செஞ்சு அதுக்கான வழக்குகளை போட்டு எவ்வளவு பின்னடைவுகளை தொடர்ந்து இவர்கள் செய்து வருகிறார்கள் அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு அஸ்ஸாம் அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது பாராட்டக்கூடியது, வரவேற்கத்தக்கது. அதனால இவர்கள் எல்லாமே நிச்சயமாக இவர்களுடைய பத்திரிகை சுதந்திரம் என்பதை நிறுத்தி இவங்களுடைய பத்திரிகையெல்லாம் வராம வயர்லாம் வெளியில வருவதற்கான தகுதியே கிடையாது என்பதுதான் நம்மளுடைய கருத்து. இவர்கள் அனைவரும் வெளிநாட்டிலிருந்து வாங்கி திங்கக்கூடிய கைக்கூலிகள் என்பதில் எந்த விதத்திலும் சந்தேகமே கிடையாது. அதனால இவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பது என்பது அவசியமான ஒன்று என்றுதான் பார்க்கிறேன். அஸ்ஸாம் மாநில அரசை நாம் பாராட்டுகிறோம்.